திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பத்தாளப்பேட்டை, கிருஷ்ணசமுத்திரம், கிளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட பணிகளை எடுத்துரைத்தார். பின்னர் கடந்த முறை திமுக அரசை தேர்ந்தெடுத்ததால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தது எனவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பட்டியலிட்டார். இந்த வார்டுன்றது பார்க்கும்போது வெறும் 10 கோடியோட நிற்க போகுது. வெறும் 10 கோடி 86 லட்சத்தோடு நிற்க போறதில்ல. திருப்பி மே மாதம் நம்முடைய திராவிட மாடலுடைய 2.0 தொடரும் பொழுது இன்னும் 10 கோடிக்கு மேலாக இன்னும் என்னென்னலாம் இந்த பகுதிக்கு செய்ய முடியுமோ அதை செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஓட்டு போடுற மிஷின்ல முதல் பேரே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயசூரியன் சின்ன தான் இருக்கின்றது. ஓட்டு போடுற மிஷினை மட்டும் முதல் பேராக இருந்தால் பத்தாது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுதும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலிடத்தில் வந்தார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை உங்களுடைய ஆதரவு மூலமாக நீங்கள் தந்திட வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.